Daily. Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்றுத் திருவிழாவில் சிலிண்டர் வெடி விபத்தில் படுகாயமடைந்தவர்களை அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மணலூர்பேட்டை ஆற்றுத் திருவிழாவில் பலூனில் காற்று நிரப்பும் கேஸ் சிலிண்டர் வெடித்து பெண் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் மீனம்பாள்புரத்தில் யூடியூப் பார்த்து உடல் பருமனை குறைக்க வெண்காரம் உட்கொண்ட கல்லூரி மாணவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியின் மகள் கலையரசி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் யூடியூப் பார்த்து அதில் கூறியபடி உடல் பருமனை குறைக்க வெண்காரம் வாங்கி உட்கொண்டுள்ளார். சிறிது நேரத்திலேயே உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே கலையரசி பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் யூடியூப் பார்த்து முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே இதுபோன்ற உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் அவலங்களையும் விளக்கியும் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கப்பட்டது. பெருங்களத்தூர் பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா ராஜேந்திரன் கலந்து கொண்டு 56வது வார்டு பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்டம், வட்டம் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டின் முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் பங்கேற்றனர். ஆளுநர் உரையை சட்டப்பேரவைத் தலைவர் வாசிக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஸ்டாலின் அரசின் சட்ட ஒழுங்கை கண்டித்தும் ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியும் செத்துப்போச்சு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துப்போச்சு என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டு வெளிநடப்பு செய்தனர்.